வந்துட்டியா? அதான் வந்துட்டேன்ல, அப்புறம் தான் வந்துட்டியான்னு. போங்க, போய் வேலையை போகிறேங்க. என்ன மேக்கப்லாம் நடக்குது? காலையில குடிச்சிட்டு வந்துட்டியா? காலையிலேயே குடிச்சாதான் சும்மா கலகலான்னு இருக்கும். இப்போ கலகலான்னு இருக்கும், அப்புறம் வளவலன்னு வாயில் புடவை மாதிரி ஆயிடும். நான் வாயில் புடவையா? ஏன் வாயில் புடவைனா வாங்கி தர போறியா? நான் வாங்க போறேன், நீ கொடுக்க போற. ஏய் ஏய் டேய், என்னடா பண்ற? என்ன பண்றேன்னு இப்ப பாருடி. இன்னைக்கு இதே வேலையா போச்சு. என் பச்சை கிளி. நிறுத்து. தல வாத்தல வாத்தல. வணக்கம் தல. வணக்கம்ப்பா. அது போனா போயிட்டு போகுது. என்ன வட்டிக்கிட்டு வசூல் பண்ணது இல்ல? கடை கடை வாங்கினே இல்ல இல்ல. வா உட்காரலாம். நீ பொம்பளை பிள்ளை தானே வட்டி கொடுப்ப. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. இவன் வேறயா? அடித்தல. அட அடித்தல. சும்மா அடித்தல. சாப்பிடுதல. எப்படி இருக்கு சரக்கு? இந்த கும்பல பொஞ்சாசி காணோம். ஆரம்பிச்சிட்டான். ஆமா, நீ சாவுக்கு வந்தியா சைட் அடிக்க வந்தியா? தப்பா நினைக்காதப்பா. என்ன பூவெல்லாம் வித்துட்டியா? ஆச்சுக்கா. என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்துக்கிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது வந்து நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன், நீ தான் எனக்கு உதவணும். அது சரி, நீ என்ன விஷயம்னு சொல்லு. உதவுறதா வேணாவான்னு நான் முடிவு பண்றேன். அது வந்து அதான் வந்துட்டிய. அது வந்து இப்போ என்னதான் சொல்ல வர? பட்டுன்னு சொல்லு, எனக்கு வேலை இருக்குது. நீ ஐயோ நீ 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 என்னடி? நான் சிவாவை காதலிக்கிறேன். இதானா? இதுக்கு தான் நீ இந்த இழுத்தியா? நீ இழுக்கிறத பார்த்தா என்னவோ என் புருஷனை காதலிக்கிறியோன்னு நினைச்சேன். நீ தான் பேசணும்க்கா. நான்லாம் அதை சொல்ல மாட்டேன். அந்த வேலைக்கெல்லாம் அது சரிப்பட்டு வராது. அவரு சரினாலும் நீ வேணாம்பா போல இருக்கு. உன்கிட்ட போய் உதவி கேட்டேன் பாரு. உதவியா? என்ன உதவி? இப்ப என்னமோ கச்சா முச்சான்னு உளறிட்டு இருக்காயா? உளறல. என்னடி சொல்ற? சிவாவ இந்த பொண்ணு காதலிக்குதாமா. அப்படியா? இந்தா முதல்ல நுளிய காட்டு. ஆமா மாமா, நீ தான் பேசணும் மாமா. மாமா நீ பேசு, நான் உனக்கு சரக்கு வாங்கி தரேன். அப்ப சரி. இதெல்லாம் ஒரு பொழப்பு. இந்தா கிளம்பு. சரி சரி. ஏய் ஏய், ஏங்க வந்த? டான்ஸ் பார்க்க வந்தேன். போறா. யோ நீ கொஞ்சம் எந்திரச்சு ஆட. நீ முதல்ல எந்திச்சு ஓடு, கிளம்பு. போறா. அதான்டா. ரொம்ப போறா. சரி, எனக்கு கொஞ்சம் டான்ஸ் சொல்லி தரியா? எனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், அதனால இன்னொரு நாள் உனக்கு கண்டிப்பா சொல்லித்தரேன். சரியா? அஜய், மம்மி கூப்பிடுவாங்க, வாட போலாம். மேரி வீட்டில் அப்படி என்னதான் இருக்கோ தெரியல. அதை கொண்டாந்து கொஞ்சம் நம்ம வீட்டில் வைக்கணும். அப்பதான் இவன் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருவான். இதுவா? ஓடு. 2 பீடி கொடு. வானே, என்ன ஆளே பார்க்க முடியல? ஏன் இங்கதாங்கிறேன். ஒன்றும் இல்லை, உன் பொண்டாட்டிய நல்லா கவனிச்சுக்கிறியா? ஏன் அப்படி கேட்குற? உன் வீட்டில் என்னமோ நடக்குதுன்னு அக்கம் பக்கத்தில் பேசிக்கிறாங்க, அதுதான் கேட்டேன். அக்கம் பக்கத்தில் பேசிக்கிறாங்க? என்ன பேசிக்கிறாங்க? நீ வீட்டில் இல்லாதப்போ உன் டான்ஸர் ஃப்ரெண்டு அடிக்கடிக்கு வந்து போகிறான். நானே பார்த்துருக்கேன் அதை. உன்னை பத்தி இந்த ஊரே பேசுறேன். சும்மா இருக்க மாட்டேன். தாமஸ் நீ போ. தாமஸ் நான் பாத்துக்கிறேன். சரி தாமஸ் போ. புத்திக்கிட்டவள அவன்கிட்ட போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு ஏத்தாம இருக்கிற அவன்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இப்ப கடையை நாசம் பண்ணிட்டு போயிட்டாலும் சின்ன பிள்ளைய போட்டா இருப்பா. இரு, என்ன ஆச்சு? இருப்பா, என்ன ஆச்சு? தாமஸ் சின்ன பையன் தெரியாம பேசிருப்பா. இருப்பா. உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை உங்களோட வச்சுக்கணும். நீ இல்லாதப்ப வர்றதும் போறதும்னா அது வந்து அக்கம் பக்கத்துல அதிகமா பேசிக்கிறாங்க. இங்க பாரு தாமஸ், இனிமே பாத்தீங்கன்னா வீட்டு பக்கம் வர வேணாம்னு சொல்லிடு. அதுதான் உனக்கு நல்லது.
ஆஸ்பத்திரிக்கு போயானா இப்படி குஷ்டு வந்து உட்காந்துக்கிற? ஏய் டிவி நிறுத்து. என்னய்யா புள்ளைய வேற அதட்டினுக்குற, மூஞ்ச வேற ஒரு மாதிரியா வச்சுனுக்குற? இன்னும் நான் அடிச்சாலே கத்துவேன். மேரி சுய விதைக்குள்ள பணம் வாங்கின, அத கட்டணும்ன்ற எண்ணமே இல்லையா? உன் வீட்டுக்கு எத்தனை வாட்டி நான் அலையிறது? நீயும் பணம் கட்டுறது இல்ல, நீ வாங்கி கொடுத்தவளும் பணம் கட்ட மாட்டேன்றா. ஏக்கா நீ வீட்டுக்கு போக்கா, ஒரு வாரத்துல நானும் அந்த அம்மாவை எட்டு வந்து கட்டிடுறேன்க்கா. உனக்கு அவ்வளவுதான், இன்னொரு வாட்டி என்ன வர வச்சேன்னு வச்சுக்க அசிங்கமாயிடுவேன். நீ போக்கா, நான் எட்டு வந்து கட்டிடுறேன். ஏய் நிறுத்துற அந்த டிவியை. யோ இதே மாதிரி பாட்டுதாயா நேத்து போட்டாங்க. சிவா என்ன ஆட்டம் ஆடுதுன்ற, சூப்பரா இருந்துச்சுயா. ஏய் கடங்காரி ஊடு தேடி வந்து அசிங்கப்படுத்திட்டு போறா. பாட்டு பார்க்கணுமா உனக்கு? இங்க ஏன் பழப்ப டப்பா டான்ஸ் ஆண்டுக்குதுரி, உனக்கு டான்ஸ் பார்க்கணுமா? ஒழுங்கா அவனாண்ட குத்த காசை வாங்கி திருப்பி கொடு. இல்ல பாட்டை பார்க்கணுமா டான்ஸை பார்க்கணுமா? சரி பத்ரி. டேய் உங்களை கால்ல இருந்து எங்கடா வலிச்சு வலிச்சு தேடிட்டு இருக்குது? வளைச்சு வளைச்சு ஓட்டுறாரா? சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்காதீங்கடா. ஏய் கம்னுடா. என்ன மச்சான்? தாமஸ்க்கு உடம்பு சரியில்லடா. ஜிஜு. ஒரு மாதிரியாவே இருக்கான்டா. நல்லதாடா இருந்தாரு. எனக்கே ஒன்றும் தெரியலடா. சரி மச்சான், நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன்னா. வர்றப்ப அவங்ககிட்ட மயக்க மருந்து இருந்தா வாங்கிட்டு வா மச்சான். எப்ப பார்த்தாலும் போதிலே. டேய் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு மச்சான் நகரா. டேய் நானும் வரேன்டா. இங்கே இரு. டாக்டரா அவன் போகட்டும். என்ன தலை உடம்பு சரியில்லையாம? என்ன தலை? அப்படி கொஞ்சம் வாங்க. என்னாச்சு சொல் தலை. இனிமே வீட்டுக்கு வராதீங்க. என்னாச்சு தலைவரே? வராதீங்கன்னா வராதீங்க. அதான் ஏன்னு கேக்குறேன். சொன்னா புரியாதா? ஓ பாத்தியாடி ஒரு மீனாவது மாட்டு ஒன்னும் மாட்டலையே. ஏய் இங்க வந்து கிடக்குறான் பாரு. வா பேண்ட் உருவிடுவோம். தோ இருக்கான்ல. சிவாடா இங்கே வந்து படுத்து கிடக்குறேன். என்னடா இப்படி தூங்குறா? என்னன்னு கேளு. அவனுக்கு என்னடா? டேய் மாப்ள சார் என்ன என்ன சார் ரொம்ப டயர்டோ? நல்லா அடிச்சுட்டு படுத்திருக்கீங்க. எப்பவும் இங்க படுக்க மாட்டேன், அட்டில தான் படுப்பேன். இப்ப அட்டிலையும் படுக்கிறது இல்ல. என்ன உங்க கதை? இல்லடா, அட்டியில தண்ணி அடிச்சுட்டு படுத்தா அம்மாட்ட சொல்லிடுறானுங்க. அது வேற வாழு வாழு கத்தினே இருக்குடா. ஓ அப்ப தாமஸ் கூட அங்க வரது இல்லையாங்க? ஏன்? டேய் தாமஸ் தோ வரப்பலடா. ஆமா எங்க தேடிட்டு வராங்க? ஆமா ஆமா அவனுக்கு மாவே இல்லடா. அவனுக்கு சாவே இல்லடா. வா மச்சான். தல சிங்க மாதிரி வந்துடா. நான் என்ன தலைவரே பண்ணேன்? ஒன்றும் தெரியாதுல்ல. என்னடா பிரச்சனை? ஒழுங்கா என்கிட்ட வாங்கின காசை திருப்பி கொடுக்க பாரு. உனக்கு காசை வாங்கி கொடுத்துட்டு கடங்காரங்கிட்ட நான் அசிங்கப்பட்டு இருக்கிறேன். டேய் என்னடா மச்சான்? என்னடா இப்போ புரியா? டேய் சிவா, பணத்தினால உங்களுக்குள்ள எந்த பிரச்சனை வேணாம்டா. அவங்கிட்ட வாங்கின படத்தை கொடுத்துடுறா. ஆமா இல்லடா, தலைவர் பணத்துக்காக பேசல, வேற ஏதோ இருக்கு. டேய் அது என்னமோ தெரியலடா. முன்ன மாதிரியே நம்ம சந்தோஷமா இல்லடா. நீ அவங்கிட்ட காசை கொடுத்துட்ற. அப்படியே உட்காருங்க. இங்க பாரு சிவா, என்கிட்ட பணம் கேட்டு வர்றதை இதோட மறந்துரு. நான் ஒன்றும் பணம் அடிக்கிற மிஷின் இல்லை, புரியுதா? நீ சும்மா ஜாலியா வெட்டியா சுத்திட்டு இருக்கிறதுக்கு என்னால பணம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. எனக்குன்னு லைஃப் இருக்கு, ஃபியூச்சர் இருக்கு. நான் அதையும் கவனிக்கணும். உன்னையவே என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. இங்க பாரு, நான் வெளிநாட்டுக்கு போக போறேன். அங்கேயே போய் செட்டில் ஆயிட போறேன். இனிமே என்னை எந்த காரணத்தை கொண்டு டிஸ்டர்ப் பண்ணாத, புரியுதா? இனிமே பணம் வேணும் அது வேணும்னு என்ன கேட்க கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இந்த புடி புடி போதுண்டா சாமி, போ வெளியில.